ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் கார்டை போலியாக தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ஏழை எளிய மக்களின் அறியாமையை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கனியனூர் கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் தனிநபருக்கு 5 லட்சம் வீதம் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அடையாள அட்டை விநியோகிக்கப்படுவதாக தகவல் பரவியுள்ளது. மேல்பிஷாரம் பகுதியைச் சேர்ந்த அஜித், நம்பரை பகுதியைச் சேர்ந்த கவிதா ஆகியோர் தங்களை அரசு அலுவலர்கள் என ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் தெரிவித்துவிட்டு மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்ட அட்டையை பணத்தை பெற்றுக்கொண்டு விநியோகித்து வந்துள்ளனர். இதனை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் பலரும் மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டம் தானே என நம்பி காசு கொடுத்து வாங்கியுள்ளனர். ஆனால் மத்திய அரசின் அந்த திட்டம் வேறு பெயரில் ஏற்கனவே மாநில அரசின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது சிறிது நாட்களான பிறகுதான் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்தி பலர் பொதுமக்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த கார்டை திருப்பி கொடுத்துவிட்டு பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் பணத்தை கொடுக்க முன்வராததால் சாட்டையை பிடித்து எடுத்து சிறைபிடித்த அலுவலகத்தில் பூட்டி வைத்தனர். இந்த சம்பவத்தை அறிந்து வந்த திமிரி போலீசார் சிறைபிடிக்கப்பட்ட 2 பேரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் இந்த மோசடியில் மேலும் 2 தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் நாங்கள் போலி கார்டுகளை விற்பனை செய்பவர்கள் மட்டுமே எனவும் எங்களுக்கு மேல் அதிகாரிகளாக தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த சண்முகவேணி, கேரளாவைச் சேர்ந்த சுராஜ் ஆகிய 2 கலவை பகுதியில் தனியாக அறையெடுத்து போலி கார்டுகளை பிரிண்ட் போட்டு கொடுப்பதாக கூறியுள்ளனர். அதனை நாங்கள் கிராமமாக சென்று விற்பனை செய்து அவர்களுக்கு பணத்தை அனுப்புவோம், அதற்கு அவர்கள் எங்களுக்கு கமிஷன் கொடுப்பார்கள் என வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து சண்முகவேணி மற்றும் சுராஜை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஏழை எளிய மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற மோசடி கும்பல் கிராமமாக சென்று மத்திய அரசின் திட்டங்களை கூறி போலி கார்டுகளை விற்பனை செய்து கல்லா கட்டி வரும் நூதன மோசடி தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் என கூறிக்கொண்டு தங்களை தேடி வரும் நபர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதேபோன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆற்காடு பைபாஸ் சாலை ஓரத்தில் ஆயிரக்கணக்கான மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் கார்டுகள் கொட்டப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது.